எல்லாரும் இப்போ 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இருக்க நம்மளால நாம நினைச்ச விஷயத்த பண்ண முடியுது. ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியுது. நமக்கான நீதியை பெற முடியுது. மொத்தத்துல எந்த அடக்குமுறைக்கும் ஆளாகாம நாம சுதந்திரமா இந்த உலகத்துல இருக்கோம்ல. திட்டாதீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் நமக்கும் இங்க சில பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்க பேசிக்கான விஷயங்கள் கூட இல்லாம சில நூற்றாண்டுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க. மக்கள்லாம் கஷ்டத்துல இருக்கப்போ தமிழ் படங்கள்ல வர மாதிரி அவங்கள காப்பாத்த மாஸ் ஹீரோஸ்லாம் வரல. ஹாலிவுட் படங்கள்ல வர மாதிரி சில அமானுஷ சக்திகள் கொண்ட சூப்பர் ஹீரோஸும் வரல. ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்ல விஜய் சேதுபதி சொல்லுவார், ஒரு மனுஷனை காப்பாத்த வானத்திலிருந்து சாமிலாம் வராது, இன்னொரு மனுஷன் தான் வருவான்னு. அப்படிதான் அதிகார வர்க்கம், முதலாளித்துவம்னு நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருந்த மக்களை காப்பாத்த நிறைய ரியல் ஹீரோஸ் வந்தாங்க. நாம ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ நமக்கு ஹிஸ்டரி படிக்கவே வெறுப்பா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்கு. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது அப்படிதான் இருந்தது. ஆனா சில காலம் கழிச்சு இந்த சமுதாயத்தை நாம ஒரு தனி ஆளா எதிர்கொள்ளும் போது, சமுதாயத்துல நாம வாங்குற அடிகளை பார்க்கும்போது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் போது, அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடும் போது நாம வரலாற கண்டிப்பா திரும்பி பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வேற வழியே இல்லை. ஒரு படத்துல அஜித் குமார் கூட சொல்லுவார்ல, கொஞ்சம் வரலாறு திரும்பி பாருங்க, அது நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தரும்னு. அது ரொம்ப ரொம்ப உண்மைதான். எஸ், அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வரலாறை பத்தி தான் இந்த ஆடியோ புக்ல நீங்க கேட்க போறீங்க. கம்யூனிசம். ஒரு படத்துல நடிகர் விஜயோட தங்கச்சி அவர்கிட்ட போய் கம்யூனிசம்னா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? உன் பசி தீந்ததுக்கு அப்புறம் நீ சாப்பிட்ற ஒவ்வொரு இட்லியும் இன்னொருத்தவங்களோடதுமா அப்படின்னு சொல்லுவார். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், சிலருக்கு புரியாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கம்யூனிசம்னா என்னங்கிறத ஒரு வரியில பார்ப்போம். எல்லாமே எல்லாருக்கும் ஆனதுங்கிறது தான் கம்யூனிசம். எல்லாமேனா இந்த பூமியில இருக்க எல்லாமே இங்க இருக்க அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கறத வலியுறுத்துறது தான் கம்யூனிசம். அப்ப கம்யூனிசம்னா அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னும் நிறைய வரலாற்று உண்மைகளும் இந்த ஆடியோ புக்ல நீங்க கேட்க போறீங்க. கம்யூனிசத்தோட தந்தைன்னு சொல்லப்படுற கார்ல் மார்க்ஸ் கம்யூனிசத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, புரட்சியாளர் லெனின், ஸ்டாலின், சீன கம்யூனிசத்தோட தலைவரான மாவோ, இவங்கெல்லாம் கம்யூனிசத்துக்கு என்னென்ன மாதிரியான பங்கு ஆற்றி இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் தாண்டி குறிப்பா கம்யூனிச கட்சிகள் எந்தெந்த நாட்டையெல்லாம் ஆண்டுட்டு இருக்கு, இந்தியாவில் கம்யூனிசத்தோட நிலைமை என்ன, எப்போ இந்தியாவுக்கு கம்யூனிசம் வந்தது, இப்படி எக்கச்சக்கமான நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கம்யூனிசம் பத்திய வரலாற்று உண்மைகள் எல்லாம் இந்த ஆடியோ புக்ல நீங்க கேட்க போறீங்க. கமான் வாங்க, கம்யூனிசம் பத்தின ஒரு ஹிஸ்டரி ரைடுக்கு போவோம்.